ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்றைக்கி சிங்கப்பெண்ணை அப்படின்னு சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். தொடர்ந்து வந்து முதல் இடத்துல வந்து சிங்கப்பெண்ணை இருக்குது. அந்த அளவு மக்கள் வந்து இந்த சீரியலை வந்து விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு கடத்திட்டு போயிட்டாங்க. யார் கடத்திட்டு போனாங்க தெரியலையே சொல்லி ஆனந்தி வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே வந்து இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, திருமூர்த்தியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மகேஷுக்கு கால் பண்ணுறாரு. அப்படியே எங்கே பார்த்தேன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு இடத்துல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கடத்தின இடத்து பக்கத்தில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மகேஷ் வந்து தெரியாத மாதிரி ட்ராமா ஆடுறாரு. அதே சமயம் அன்புவோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா உழைச்சிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ தான் வந்து கடத்தினியா ஏதாவது எங்கள் அண்ணனை அப்படி சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே வந்து யார் கடத்தினா தெரியலேன்னு குழப்பமான முறையில் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து காட்டுறாங்க. அதே சமயம் அன்பு வந்து பின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் வந்து பின்னாலே வந்து இங்கே வந்து பார்த்துட்றாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், அங்கே அன்பு இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டான், அவனெல்லாம் அடித்தா தான் செய்வான் சொல்லி அடிக்க வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறுத்துங்க, அவன் மேலே ஒரு அடிப்பட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன்னு சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறாங்க, ஆனந்தி வந்துடுறாங்க. இப்போ வந்து மகேஷ் தான் கடத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அன்பு வந்து காப்பாற்ற வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. மகேஷ் மேலே ஒரு தப்பான எண்ணம் வச்சுருப்பாங்களா, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். புனிதா அப்படிங்கிற சீரியல் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு சொல்லலாம். அந்த சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அந்த சீரியலில் என்ன போடுறாங்க, நான் இப்போ புனிதா வந்து குழந்தை உண்டாயிட்டாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அதே சமயம் அமுதா வந்து பார்த்திங்கன்னா கனடாவுக்கு படிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்ச உடனே எங்கள் அப்பா வந்து திட்டுறாங்க. புனிதா வேற குழந்தை உண்டாயிருக்கு, அதனால் ஹெல்ப்புக்கு நீ இந்தியாவிலே இரு, நீ வெளிநாடுலாம் படிக்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அன்னைக்கு உதவிக்காக நான் என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நாசமாக்கணுமா அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. உடனே புனிதா வந்து திட்டுறாங்க, மாமா எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா அமுதா வாழ்க்கையை எதுக்கு வேஸ்ட் பண்ணா, அவள் படிக்க போட்டுமே, என்னுடைய எண்ணத்தை நான் சொல்லிட்டேமே, அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் புனிதா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. அதே சமயம் கபிலனுக்கு வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்கலாம். தன்னுடைய சைக்கிள் தான் வேணும்னு சொல்லிட்டு சரவணன் வந்து அங்கே இருந்து சைக்கிளை வந்து எடுத்து கொடுத்துட்டாரு. இதை பார்த்தோன்னே சந்தோஷம் பூங்கொடிக்கு வந்து தாங்க முடியல. சைக்கிளை ஒரு வழியாக நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஏன் நம்மக்கிட்ட வந்து சைக்கிள் வாங்க வசதி இல்லையா, அங்கேருந்து போய் தான் சைக்கிள் எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அப்படி கிடையாது அத்தை, சைக்கிள் வந்து இது சென்டிமீட்டர் சைக்கிள், எனக்கு இந்த சைக்கிள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இது சென்டிமீட்டர், அதனால தான் அவர் எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3மே சன் டிவி சீரியல் தான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா இந்த சன் டிவி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா காலை 11:30க்கு 12 மணிக்கு போடுற 2 சீரியலுமே நல்லாயிருக்கு. அதே சமயம் சாயந்தரம் போடுற இதுக்கு நிறைய வந்து டிஆர்பி ரேட்டில் இருக்குது. இருந்தாலும் சாயந்தரம் நேரத்தில் வந்து விஜய் டிவி தான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இந்த சீரியல்லாம் வந்து நான் பார்த்தது கிடையாது. மருமகள் 3 முடிச்சு அதெல்லாம் பார்த்தது கிடையாது. இப்போ காலை நேரத்தில் வந்து சிங்கப்பெண்ணை எதிர்நீச்சல் 2மே காலையில் மறுபொழிவுக்கு வந்து டெய்லியே வந்து போடுறாங்க. அதை நான் பார்க்கறதுனால எதிர்நீச்சல் கதையும் எனக்கு தெரியும், சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற கதையும் வந்து தெரியும். அதனால் என்னால் பார்க்க முடியுது. தொடர்ந்து வந்து சீரியல் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.